என்னோட நிறுத்தி சொல்லலாம், நான் ஒரு சமையல்காரன் என்று சொல்லி. வணக்கம் அன்பான உறவுகளே. நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு கடல் ஏரியை சார்ந்த யாழ்ப்பாணத்தை அண்டிய காக்கதீவு என்ற இடத்துல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். என்று சொன்னால் ஒரு திடீரென்று ஒரு ஐடியா வந்து பார்பக்யூ போடுவோம்னு சொல்லி அதுக்குத்தான் இங்கே வந்தால் இங்கே இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் லேட்டாக தானான்னு திறக்கும். இப்போ சரியாக எத்தனை மணி? 3 மணிங்க, 3 மணி 5 மணிக்கு தானான்னு திறக்கும். இதுதான் அந்த மார்க்கெட்டு. இதை அண்டி இங்கே இந்த கடல் ஏரியை ஒட்டி பாருங்கள் இவ்வளோ படகுகள் நிற்குதுன்னு சொல்லி. இங்கே இதில் இங்கே பாட்டி நியூ சிட்டி கோழிக்கடை பிராய்லர் பேரண்ட்ஸ் கல்வெட்டூர் கோழிகள். நாங்கள் இப்போ கோழியை போடுவோமே, போய் பார்ப்போம்மா. அப்போ நாங்கள் மீன் மார்க்கெட் போனோம், மீன் சந்திகையில். அப்போ இதில் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு கோழி கடை இருந்தது. கோழியை பண்ணி கொண்டு போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி போய் ஒரு பார்பக்யூ போடுவோம். இப்போ நாங்கள் சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். கல்லுண்டா வீதியால் போய் மீன் வண்டை போனாங்கள், மீன் கிடைக்கல பார்பக்யூ போடுறதுக்கு. அப்போ அதில் பக்கத்தில் ஒரு கடை ஒன்று வந்துருந்தது, கோழி விற்பனைக்கான்னு சொல்லி கோழியை வேண்டி கொண்டு வெட்டி கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அஞ்சு பாருங்க, என்ன எல்லாம் சரி. ஒரு சின்ன ஒத்துழையாமை கத்தி கூறில்லை. பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எங்கள்ட மயிறு தங்கச்சியும் வந்திருக்கிறா எனக்கு உதவிக்கு. எப்போ ஓடி வந்துடுவேன் நான் சமையல் செய்யக்க. இப்போ நாங்கள் என்னென்றால் பார்பக்யூ செய்கிறதுக்கு தண்டூரி மசாலா குழைக்க போகிறேன். எப்படி என்று சொன்னால் பார்பக்யூ மசாலா இந்த தண்டூரி மசாலாவுக்கும் என்ன சம்மந்தம் கொண்டு கேட்குறீங்க? பார்பக்யூ தண்டூரி எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்லையும் வாட்டுறா தான். என்ன தண்டூரி என்றது வடமொழியில் இருந்து வந்த சொல், அங்கே இருந்தான் வந்தது. அப்படி வந்த சொல்லில் அதுதான் தண்டூரி மசாலா. தண்டூரி என்றது, தண்டூரி அடுப்புன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க தெரியும். ஒரு பானை மாதிரி இருக்கும். அந்த பானைக்குள்ளே இறைச்சியை போட்டு வாட்டுறது, குத்தி அல்லது இந்த நான் அதுகள் இதெல்லாம் செய்கிறது. மற்ற அதை விட என்னென்னு சொன்னால் இது வந்து பார்பக்யூன்றது வெளிநாட்டுக்காரர் கண்டுபிடிச்சது என்று சொல்கிறது. ஆனால் உண்மையாக அது எங்களுடைய தான். நாங்கள் சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில், ஆதி காலத்தில் வயல்வெளிகளில் இரவு இதுகளில் போய் பண்டி வாட்டி சாப்பிட்றது, இறைச்சி வாட்டி சாப்பிட்றது, மீன் பிடிச்சி வாட்டி சாப்பிட்றது, அதே மாதிரி ஒரு வேலையை தான் நாங்களும் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இங்கே மயூரி தேசிய புளி பயஞ்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இது இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக தயிர். கிராமத்தில் என்ன தயிர் இப்படி வண்டி தண்டுறீங்களோ, ஊரில் தயிர் கிடைக்கல கொண்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி அல்ல. இங்கே இப்போ தயிர் போடுறாக்கள் நல்லா குறைஞ்சி போட்டுன்னு இது வெளிக்கடையெல்லாம் வேண்டி கொண்டு வந்திருக்கணும். தயிர் எல்லா இடம் கேட்டு பார்த்தா உடம்பு இல்லையா தயிர். என்ன செய்கிறது? எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். நான் தனியாக சாப்பிடவில்லை வேணும். இதுக்குள்ள கொஞ்சம் மிளகு பவுடர் இப்படி காணும். மிளகு பவுடர் காணும், மஞ்சள் பவுடர், கொஞ்சம்
தேவையான அளவு மிளகா பவுடர், தனி மிளகாய். ஓகே காணும். இனி கொஞ்சம் எண்ணெய். என்ன எண்ணெய் இல்லைங்க? அப்போ செக்கில் வடித்த சுத்தமான தேங்காய் எண்ணெய். காணும். இனி இதை மிக்ஸ் பண்ணுங்க. சொல்லி எடுக்கிறீங்க? கிரில் தூக்கி வச்சாச்சு, சூடாகட்டுக்கும். பாருங்கள், இது மசாலா ரெடி ஆகிட்டது. மசாலாவில் தந்தூரி மசாலாவை இதில் பூசுவான். கத்தியாலே உடச்சு மட்டும் இருக்க. ரெண்டாளுங்க மயிர் கொஞ்சம் கீழே தோங்குது. தலைப்பா காட்டிக்கிட்டேன். பேருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா தாடி மயிர் குழந்தை தான் என்ன வேலைன்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டால், நான் இதை நிப்பாட்ட போகிறேன். எனக்கு இந்த சோழி வேண்டாம். வேணே ஆனவாடியால் இந்த தங்கச்சி வேறுங்க இது இருக்கா, பூசுங்க பார்ப்போம். நான் சும்மா நின்று காட்டினான், அதுக்காக வேண்டி தான் இதாண்டது. நல்லா பூசி போட்டு அங்கே பூசுகிற தேடியும் அவன் பாருங்க நல்ல அனுபவப்பட்ட ஆள் செய்கிற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆளும் ஒரு ஷேஃப். மற்றது நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், நல்ல வடிவாக கேளுங்க. நான் ஒரு அருமையான சமையல்காரன், நான் ஒரு சிறந்த சமையல்காரன். ஆனால் இப்போ சமையல் செய்கிறத விட்டுவிட்டேன். என்னென்னு சொன்னால், இந்த தலைமயிர் எல்லாம் வளர்ந்து இது வந்து மயிர் கொட்டுன்னு சொன்னீங்களோ. என்ற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்க விசேஷ நிகழ்வு ஒன்று நடக்க அந்த பிள்ளைய அவர் வந்து கேட்டார், உங்களுடைய அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சது, என்னுடைய அப்பா குக்கண்டா என்ன, சமையல்காரர் ரெண்டு மரியாதையாக சொல்லுவான். அப்போ வாவ் அப்படி இப்படி என்று அதிசயத்தார் அவர். ஏனென்று சொன்னால், வெளிநாடுகளில் சமையல் வேலை செய்கிறவைகளுக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. இப்போ டாக்டர்ன்னு சொல்லி எப்படி வாவன்னு சொல்லுகினியோ, ஒரு இன்ஜினியர்னு சொல்லி எப்படி அதிசயப்படுத்து ஆச்சரியப்பட்டு வாழ்த்துகினியோ, அதே மாதிரி தான் சமையல் வேலை செய்கிறவர்கள். அப்போ நல்லபடியாக நிமித்தி சொல்லலாம், நான் ஒரு சமையல்காரன் என்று சொல்லி. அதில் எந்த விதமான பாதிப்போ தப்போ இல்லை. அதே மாதிரி இலங்கையிலையும் மற்ற நாடுகள்லையும் சிலர் நினைக்கினே அது வந்து ஒரு குறைவான தொழில் உண்டு. அப்படி அல்ல, ஒரு நாளும் அப்படி அல்ல. நீங்கள் வெளியில் சொல்லி பாருங்க, என்ன நெஞ்சை நிமித்தி சொல்லி பாருங்க, நான் ஒரு சமையல்காரன்னு சொல்லி. நான் இப்போ நெஞ்சை நிமித்தி சொல்கிறேன், இப்போ சமையல் செய்கிறேன் இல்லை, நெஞ்சை நிமித்தி சொல்கிறேன், நான் சமையல்காரன். என்ன சமைக்க விடையில, அவ்வளோதான். இங்கே தங்கச்சி தான் இதை பூசி கொண்டிருக்கிறா. எனக்கு இந்த இதுகள் வந்து கொண்டிருக்குது, தொடர்ச்சியான கொமெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்குது. இந்த இதுகளோட இந்த முடிகளோடு செய்யாதேங்கன்னு சொல்லி. ஆனபடியால் கூழுக்கு மாதம் இசைக்கு மாதம் ஏண்டா என்ன ஏறது. அப்போ ஒரு பகுதியை விட்டு கொடுத்துட்டு நாங்கள் எங்கள்கிட்ட மற்ற அளவில் பார்ப்போமா, வாருங்க. நல்லா இருக்கு இப்படி. இப்போ என்னென்றால், நாங்கள் ஒரு அரை மணி நேரம் மெரினை பண்ண விட்டுருக்கிறோம். மெரின் பண்ண அதாவது ஊற விட்டுருக்கிறோம். என்ன ஊற விட்டால் தான் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற இதுகள் எல்லாம் ஊறி இப்போ எல்லாம் காணும் தானே, என்ன எல்லாம் காணும். இனி நாங்கள் இதில் போட்டு அடுக்க போகிறோம். பிஞ்சால் பக்கம் நீ அடுக்கணும். எனக்கு மயிர் கொண்டு வந்து பேசுவேன். ஆக்க நடுவில் அடுக்கி விட்டால்
ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி விடுவாமா அண்ணா தொட்டு வரணுமா தொட்டு வர்றது சரியே ഇതന്നെ ഇല്ലടാ ഇതൊരു എടുക്കണം என்ன மாதிரி போட்டு எடுக்க என்னையும் செய்து எடுக்கீங்க சரியா ஓகே இது என்ன எல்லாம் நல்லபடியாக வெந்து முடிஞ்சது நல்லா நிறைய நேரம் போயிடுது என்ன வீடியோஸாக இது சாப்பிடு எங்கே சோஸ் நல்லபடியாக வெந்து முடிஞ்சுது வெந்து தணிந்தது காடை இருக்குது நீங்களும் கொண்டு உள்ள இது சாப்பிட்டு பாருங்கள் பூனைக்குட்டிக்கு இது ஒரு அவசரமாக நாங்கள் செய்த வீடியோ இல்லைன்ட்டு செய்த ஒரு காணொளி நாளைக்கு அடுத்த நாளைக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும் அது நான் இப்போ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறேன் எங்கள்கிட்ட அலைஸ்டைன் இருக்கிறாரല്ലോ அவர் ராசாத்தி கொண்டு வச்சுருக்கிறார் அந்த ராசாத்தியில எப்போ போகலாம்னு தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் அலைஸ்டைனுக்கு ராசாத்தியின் வேலை முடிஞ்சது அந்த ராசாத்தியை இருக்கா பிடித்து கொண்டு வருவேன் ராசாத்தியன் யாருன்னு கேட்குறீங்களோ ஒரு தரம் சொல்லாதீங்க ரகசியமாக இருக்கட்டுமா வேறு வழியில் இருந்தால் பிரச்சனையாக வந்துடும் இதோட இந்த காணொலி என்ற செய்கிறேன் நீங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தால் முதல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை என் அன்பு தம்பி ரவியும் இருக்கிறார் அவரும் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அவர் தான் இந்த இதுகளுக்கெல்லாம் முக்கியமாக அடுப்புகள் எல்லாம் எரிக்கிறதுக்கு எல்லாம் தெரியும் ஊமல் கொண்டே தெரியும் தானே ஊமல் கொண்டே என்ன சொல்லுங்க அப்போ இந்த இது போட்டோம் போன ஒரு மெகா பாத்தி അതിൻ്റെ ஊமல் கொண்டையெல்லாம் இது பாட்டினது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம் மொழி விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழ்கலாம்